அண்மை செய்தி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிட்டு தடை விதித்துள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் திட்டத்தை தொடர்வதற்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு திட்டங்களை தொடர்ந்த தடை விதிக்க வேண்டும் என கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உயிருடன் இருக்கும் நபர்களின் பெயர்களில் திட்டங்களை தொடங்கக்கூடாது எனவும், எனவே அதன் அடிப்படையில் முதலமைச்சர் பெயர்களில் திட்டங்களை தொடங்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கினர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும், அதே போன்று ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா திட்டம் என்ற பெயரில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டதாகவும், இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிக்கும் வகையில் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் அம்மா என்பது பொதுப்பெயர் என தெரிவித்தனர். மேலும் அம்மா என்பது தாய் என்றுதான் கருத முடியும் என தெரிவித்தனர். அதற்கு அதிமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தவறான தகவல்களை தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை ஏற்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நீதிபதிகள் இந்த மனுதாரர் குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து இந்த மனுவை போடவில்லை எனவும், நாங்கள் அதனை ஏற்கவில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் உண்மையில் பொதுநலம் இருக்கிறது எனவும், மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது என்ற ஆதங்கம் இல்லாததால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்கள் வரிப்பணம் குறிப்பிட்ட கட்சித் தலைவரின் பெயரை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அப்படி உள்ள அனைத்து திட்டங்களையும் தான் மனுதாரர் எதிர்த்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் விதித்த அந்த தடை உத்தரவை நீக்குவதாகவும், உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் திட்டங்களை தொடர்வதற்கு தடை இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் அரசியல் சண்டைகள் என்பது தேர்தல் களத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றனர்.